சிறுவயதில் சுயநலக்காரனாக இருந்த ஒருவன் நல்ல பொருள் எதுவாக இருந்தாலும் எது கிடைத்தாலும் அதை தானே கைப்பற்றிக் கொள்வான். அப்படியான குணத்தின் காரணமாகவே மெதுவாக எல்லோரும் அவனை விட்டு விலக ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் அவனுக்கு நண்பர்களே இல்லாமல் போய்விட்டார்கள். அவனோ தன் மீதுதான் தவறு இருக்கிறது என்று நினைக்கவில்லை. மற்றவர்களை பார்த்து குறைகளை சொல்லிக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவன் தந்தை சாப்பாடு சமைத்திருந்தார். அந்த 2 பாத்திரங்களையும் சாப்பாட்டு மேஜை மேல் வைத்தார். ஒரு தட்டில் இருந்த சாப்பாட்டின் மேல் மட்டும் ஒரு முட்டை வைக்கப்பட்டிருந்தது. இன்னொன்றின் மேல் முட்டை இல்லை. தந்தை மகனிடம் கேட்டார், மகனே, உனக்கு இந்த 2 தட்டில் எது வேண்டுமோ நீயே எடுத்துக்கொள் என்றதும் முட்டை வைத்திருந்த சாப்பாட்டு தட்டை எடுத்துக்கொண்டான். சாப்பிட ஆரம்பித்தவன் தன்னுடைய புத்திசாலித்தனமான முடிவுக்காக தனக்குத்தானே தன்னை பாராட்டி கொண்டான். அதே நேரம் தந்தை அவருடைய சாப்பாட்டு தட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பித்த போது அவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அவருடைய தட்டு சாப்பாட்டின் அடியில் 2 முட்டைகள் இருந்தன. அதை பார்த்த மகன் மிகவும் வருத்தப்பட்டான். அவசரப்பட்டு தான் எடுத்த முடிவுக்காக தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். தந்தை மென்மையாக சிரித்தபடி மகனிடம் சொன்னார், மகனே, நினைவில் வைத்துக்கொள், உன் கண்கள் பார்ப்பது உண்மையில்லாமல் போகலாம். மற்றவர்களுக்கு கிடைப்பதை நீ அடைய வேண்டுமென நினைத்தால் இழப்பு உனக்குத்தான் என சொன்னார். அடுத்த நாளும் தந்தை அதே போல் சமைத்து சாப்பாட்டை மேஜை மேல் வைத்தார். முதல் நாளைப் போலவே ஒரு தட்டில் இருந்த சாப்பாட்டில் ஒரு முட்டை வைக்கப்பட்டிருந்தது, இன்னொன்றில் இல்லை. தந்தை மகனிடம் கேட்டார், மகனே, உனக்கு இந்த 2இல் எது வேண்டுமோ நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் என சொன்னதும் இந்த முறை அவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து முட்டை வைக்கப்படாத தட்டை எடுத்துக்கொண்டான். அன்றைக்கும் அவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. சாப்பாட்டு தட்டில் இருந்த சாதத்தின் அடிவரை எவ்வளவோ துளாவி பார்த்தும் ஒரு முட்டை கூட கிடைக்கவில்லை. அன்றைக்கும் அவனின் தந்தை சிரித்தபடியே சொன்னார், மகனே, எப்போதும் அனுபவங்களின் அடிப்படையிலேயே ஒன்றை நம்பிவிடக்கூடாது. ஏனென்றால் சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை ஏமாற்றக்கூடும், தந்திரத்தில் விளைவைக்கும். இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள். இதை எந்த பாட புத்தகங்களில் இருந்தும் நீ கற்றுக்கொள்ள முடியாதென சொல்லி முடித்தார். 3வது நாளும் அதே போல சாதத்தை சமைத்து எடுத்து வந்து 2 தட்டுக்களையும் மேஜை மேல் வைத்தார். வழக்கம் போல ஒரு தட்டில் இருந்த முட்டை மற்றொன்றில் இல்லை. தந்தை கேட்டார், மகனே, நீயே தேர்ந்தெடுத்துக்கொள், உனக்கு இவற்றில் எது வேண்டும்? இந்த முறை அவசரப்பட்டு சாப்பாட்டு தட்டை எடுத்து விடாமல் பொறுமையாக அவன் தந்தையிடம் சொன்னான், தந்தையே, நீங்கள்தான் இந்த குடும்பத்தின் தலைவர். நீங்கள்தான் நம் குடும்பத்துக்காக பெரிதாய் உழைக்கின்றீர்கள். எனவே முதலில் நீங்கள் உங்களுடைய தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், மற்றதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றதும் மகனின் கோரிக்கையை நிராகரிக்காமல் முட்டை இருந்த சாப்பாட்டு தட்டை எடுத்துக்கொண்டார். மகன் அவனுக்கான சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பித்தான். நிச்சயமாக இந்த தட்டில் முட்டை இருக்காதென நினைத்த மகனுக்கு அன்றைக்கும் ஆச்சரியம் காத்திருந்தது. சாப்பாட்டின் அடியில் 2 முட்டைகள் இருந்தன. அதை பார்த்த மகனுக்கு ஆச்சரியம் வந்தது. ஆச்சரியத்தில் அதிர்ந்து குறைந்திருந்த மகனிடத்தில் தந்தையானவர் சொன்னார், மகனே, இன்றைக்கும் நான் சொல்வதை நீ நினைவில் வைத்துக்கொள். மற்றவர்களுக்கு நீ நல்லது நினைக்கும் போதெல்லாம் உனக்கும் நல்லதே நடக்கும். மற்றவர்களுக்கு நீ தீமைகள் செய்ய நினைத்தால் உனக்கும் தீமையே நடக்கும் என சொல்ல, வாழ்வியல் உண்மையை பெரிதாய் உணர்ந்தவனாய் ஆனந்த கண்ணீரோடு மகனானவன் தலையசைத்தான். மற்றவர்களுக்கு நாம் நல்லது நினைத்தால் மட்டுமே நமக்கும் நல்லது நடக்கும் என்பது மனித குலத்துக்கு மட்டுமல்ல, சகல உயிரினங்களுக்கும் பொருந்தும். நாம் எதை நினைக்கின்றோமோ அதுவே நடக்கும், எதை கொடுக்கின்றோமோ அதுவே கிடைக்கும். அடுத்தவரை பார்த்து பொறாமைப்பட்டாலோ, அடுத்தவர் வாழ்வை கெடுக்க நினைத்தாலோ நம் வாழ்வே கெட்டுப்போகும். நல்ல சிந்தனையும் செயலும் உள்ளவளை உலகம் எப்போதும்